ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம வந்து திருட்டு கும்பல் பற்றிலாம் பேசலாம். ஆக்சுவலாக இதை நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பஞ்சாயத்து கேட்கல, க்யூட்டாக விட்டுட்டாங்க, போன வாரம் பாராட்டிட்டு விட்டுட்டாங்க, நியாயமாக அப்படிலாம் ரொம்ப நாளாக வளர்த்திட்டே வந்த பஞ்சாயத்தை இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து இவங்க இவ்வளோ நாள் வளர்த்துனதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ புதுசாக அதில் நியூ மெம்பர்ஸ் ஆட் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து மாட்டினது. அதில் முக்கியமாக தீபக் சார் மாட்டினது. நான் அடிக்கடி தீபக் சார் பற்றி வீடியோ போடுவோம், உங்களுக்குலாம் கூட தோணலாம், எப்போ பாரு நீங்கள் என்ன தீபக்கே குறை சொல்கிறீங்க, தீபக் ஸ்டார், தீபக் ஆட்டிடியூட், தீபக் சூப்பர்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன் தான், ரொம்ப மேனஸ் தெரிஞ்சவர் தான். அவ்வளோ மேனஸ் தெரிஞ்சவர் ஏன் இந்த திருட்டு கும்பல் கூட சேர்ந்தாருன்றது தான் என்னோட கொஸ்டினா இருக்கு. அவ்வளோ மேனஸ் தெரிஞ்சவர் அந்த டீயை மார்னிங் ஜெஃப்ரி கூட சேர்ந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டீ இன்னொரு வாட்டியும் கேட்டு அப்புறம் சௌந்தர்யா எங்க போட்டு கொடுத்துட போறாங்களோ அப்படின்னு பயந்துட்டு திருப்பி வயிறு சரியில்லைன்னு ஒரு டிராமா ஏன் போடணும்? காலைல அந்த வயிறு சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி நைட் இந்த திருட்டு கும்பல் கூட சேர்ந்து அது என்ன பூண்டு சாதம் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதை சாப்பிட்டு மேபி வயிறு சரியில்லாம வந்திருக்கலாம். அதை சொல்லாமல் வெறும் டீக்கு மட்டும் ஒரு பஞ்சாயத்து இழுக்க வேண்டியது. சாரி, பஞ்சாயத்து இவங்க இழுக்கல, பஞ்சாயத்து இழுத்தது சௌந்தர்யா. ஆனால் அந்த பஞ்சாயத்துலையும் பூசி மழுப்பி தானிக்கு தீனிக்கு சரி போயிந்தி அப்படின்ற மாதிரி அதை ஒன்றுமே இல்லாமல் புஸ்ஸுன்னு ஆக்குனது எல்லாம் தீபக் சார் தானே. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப நாள் கழிச்சு திருட்டு கும்பல் வளர்த்துட்டு வந்து அப்போ கேட்காம இப்போ கேட்டதில் தீபக் சார் நியூ மெம்பராக ஆட் ஆனதில் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அவரோட குணங்களும் வெளில வந்துச்சு. அவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவர், அவர் கேப்டன்சியில் அப்படி அந்தளவுக்கு இருக்கணும்னு நடந்துக்கிட்டவர், அவ்வளோ வந்துட்டு கரெக்டாக மேனஸ் ஃபாலோ பண்ணோம். ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கொடுத்த சாப்பாடு கூட நம்ம சாப்பிடக்கூடாதுப்பா, அது ரூல்ஸ்ல இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்களை ஏற்கனவே சேர்த்து சார் அட்ரஸ் பண்ணியிருக்காரு திருட்டு கும்பல். இப்போ நம்மளுமே அதில் சேர்ந்து பண்ணா நம்ம பேரும் ரிப்பேர் ஆகுமே, அப்புறம் நம்ம ரூல்ஸ் பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? மற்றவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் நம்மளுக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்னு யோசிச்சு இருக்கிற பட்சத்தில் இதில் சேர்ந்துருக்க மாட்டாரு. ஏன் சேர்ந்தாரு? இவ்வளோ யோசிக்கிறவர், இவ்வளோ நாலேஜபிள் பர்சன், அதையும் அட்ரஸ் பண்ணவே இல்லை, சாரி அதையும் வந்து யோசிக்கவே இல்லை. அப்புறம் காலையில் டீயை குடிச்சிட்டு அந்த டீயை இன்னொரு வாட்டி ஈவினிங் வந்து ஜெஃப்ரி கேட்டார். காலையிலும் ஜெஃப்ரி குடிச்சார், ரஞ்சித் சாரும் குடிச்சாங்க. ஈவினிங் அதை வேணான்னு சொல்லணும். சௌந்தர்யா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது ஆமாம்மா பண்ணிட்டோம் செஞ்சுட்டோம், இதில் நானும் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன், நான் குடிக்கல, பட் ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது நான் தான் அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டு சாரி கேட்காம அதை பூசி மழுப்பினது என்ன கதை? இப்பயுமே சேது சார் கேட்கும்போது தர்ஷிகா வாய் திறக்கிறாங்க, அன்ஷிதா ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க, வேற வழியே இல்லாமல் தர்ஷிகா மாட்டிட்டு முழிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல தீபக் சார் ஆமாம் சார் நான் தான் சார் அதை ஸ்டார்ட் பண்ண, அதாவது எழுப்பி நின்று எழுந்துருங்க அப்படின்னு சொல்லும் போதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்டை கட் பண்ணி தான் அடுத்த ஷார்ட் போட்டிருக்காங்க. உடனே எல்லாரும் எழுந்துக்கும் போது அவர் எழுந்துக்கவே இல்லை. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து லைக் போட்டுருங்க. நான் ஃப்ரெண்ட்லி ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ வந்து திருட்டு கும்பல்லாம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு தீபக், ஏன்னா அவர் எப்பயுமே இப்போல்லாம் ரீசன்ட் டேஸில் கார்னரில் தான் உட்காராரு. ஒன்று இந்த கார்னரில் உட்காராரு, இல்லை அந்த கார்னரில் உட்காராரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எப்போத்துலேருந்து நடக்குதுன்னு நான் பார்த்தேன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்குதான்னு தெரியல. ஆனால் நான் கவனிச்சது அந்த கிங்டம் டாஸ்க் வந்ததுலேருந்து கவனிச்சேன். தளபதியாக இருந்தார் இல்லைங்களா, அப்போத்துலேருந்து கவனிக்கிறேன். ஒன்று இந்த சைடில் உட்காராரு, இல்லை அந்த சைடில் உட்காராரு, கார்னரில் தான் உட்காராரு. மேபி ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் உட்கார் வரான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்லலாம் அப்படி உட்காந்த மாதிரி தெரியல. பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் தனியாக இருக்கும்போது நடுவில் எங்கேயாவது உட்காந்துருக்காரு. அருண் தான் புஸ்குன்னு எழுந்துக்குவாரு. இப்போ பார்த்தா இப்போலாம் ரீசன்ட் டேஸில் சைடில் உட்காராரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எழுந்திருங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக கூட இருந்திருக்காது, டக்குன்னு எழுந்திருக்கலாம். ஆனால் யார் யார் எழுந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம எழுந்துக்கலாமா, இல்லை நம்மளை கேட்டால் மட்டும் எழுந்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரான்னு தெரியல. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு. ரூல்ஸ் பிரகாரம் திருட்டு கும்பல்னு சொன்னால் அதில் நீங்களும் தானே சார் வரீங்க. அதை நீங்கள் சாப்பிட்டதாகட்டும், இல்லை அந்த கான்வர்சேஷனில் வந்துட்டு அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் தான். அதுக்காகவாது எழுந்து நிற்கணும். அதுக்கப்புறம் கான்வர்சேஷனில் மட்டும் இல்லை, அந்த சாப்பாடையும் சாப்பிட்ருக்கீங்க, அதுக்காகவாது எழுந்து நிற்கணும். இல்லை சாரி சொல்கிறதுக்காச்சும் எழுந்து நிற்கணும். எதுக்குமே இல்லாமல் எழுந்துக்கலாமா வேணாமான்னு என்ன சார் யோசனை? உங்களுக்கு தான் நல்ல மேனஸ் தெரியுமே, உங்களுக்கு தான் நல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களே, இதில் எங்கே போச்சு உங்கள் மேனஸும் உங்கள் ரூல்ஸும்? ஒரு திருட்டுத்தனத்தை செய்கிற பட்சத்தில், அதுக்கு துணை போகிற பட்சத்தில், இல்லை அதை ஆரம்பிக்கிற பட்சத்தில், அப்படி இருக்கிற பட்சத்தில் எழுந்துக்கோங்கன்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் டக்குன்னு எழுந்துக்கிறாங்க. இவருக்கு ஒரு ஷார்ட் கட் பண்ணிட்டு இன்னொரு ஷார்ட்ல தான் அவர் எழுந்து நின்று எழுந்துக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னமோ சாதம் கொடுத்தாங்களா சார் அப்படின்னு சேது சார் கேட்கும்போது என்ன சாதம் அப்படின்னு அப்படியே இவங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு பாரு பூண்டு சாதம் சார், பூண்டு யாரோ சொல்கிறாங்க, அது பூண்டு சாதம். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா ஃப்ரைடே எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது சாட்டர்டேக்கு நம்மளுக்கு சாட்டர்டே எபிசோடில் ஃப்ரைடேவோட வெர்ஷன் காட்டும் போதே நைட்டில் உட்காந்து பேசும்போது அங்கே நல்லா அந்த கான்வர்சேஷன் கவனிச்சிங்கன்னா ஆரம்பித்ததே தீபக் தான். நான் கூட இந்த டீ பஞ்சாயத்தில் விதை போட்டது தீபக்னு சொல்லியிருப்பேன். நான் அப்போ பார்த்தது அந்த 2 தான் பார்த்தேன், டீ பஞ்சாயத்து தான் பார்த்தேன். 2 டைம் டீ குடிச்சது. அதுக்கு முன்னாடி லைவ்ல நான் பார்க்கல, ஸ்கிப் பண்ணிட்டு, அதனால நான் பார்க்கல. ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு யூஎஸ் டைம், அதாவது இந்தியாவில் நைட் டைமுக்கு, இங்கே யூஎஸ் டைமுக்கு மார்னிங்க்கு வந்து எனக்கு வேலை இருக்கும், அதனால நான் பார்க்கல. ஸோ வந்து நான் பார்த்ததுலேருந்து தான் அதை போட்டேன் உங்களுக்கு வந்து உடனே பார்த்துட்டு அந்த டீ பஞ்சாயத்து. ஸோ அதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை ஆரம்பிச்சுட்டு இப்போ பசிக்குதாப்பா யாருக்காச்சுன்னு கேட்குறாரு. இவருக்கு பசிக்குதுன்னு கேட்கல, இவருக்கு வேணும்னு கேட்கவே இல்லை. அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணது ஏன்பா யாருக்காச்சும்
பசிக்குதாப்பா, இல்லைப்பா ஏதாவது இருந்தால் சாப்பிட்லாம் தான், ஏதாவது இல்லைப்பா பழம் பிரியாணியா அப்படின்னு யாரும் அருண்லாம் அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினாரு. அதாவது அன்ஷிதாலாம் அப்பயே சொன்னாங்க, அன்ஷிதா ஆமாம் என்னென்ன நீங்கள் மாட்டி விடுற மாதிரி எதுவும் பண்ணுறீங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சொன்னாங்க. தர்ஷிகா வெங்காயத்துலலாம் போய் கையை வைக்காதீங்க, 2 வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரியாணி போதுப்பா பிரியாணிலாம் கேட்கலப்பா, ஏதோ பழைய சாதம் அப்படி இப்படி இருக்கும்ல அதே தான் மிச்சம் இருக்கிறத கொடுங்க அப்படின்னும் போது உடனே அருண் சொல்கிறார், என்னென்ன உங்களை நான் அங்கே வச்சிருந்தேன் இங்கே போயிட்டீங்க நீங்கள் பழைய சாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவங்க பிரியாணி அது தப்புடான்னு யாரோ சொல்கிறாங்க, சத்யாவும் தான் அங்கே இருக்காரு, அதை நிற்கிறாரு. ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷன் எழுந்து வெளில போயிடுறாரு, அதுக்கப்புறம் சாப்பிடும் போது கலந்துக்கிறாரு. அப்போ வந்து தப்புடான்னு யாரும் சொல்லும் போது இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஒருத்தர் செஞ்சால் கொலை கும்பலாக சேர்ந்து செஞ்சால் அது கலவரம் தானே அப்படின்னு அவ்வளோ ஒரு லாஜிக், சூப்பர் லாஜிக் வந்து நம்ம டப்பா அருண் எடுத்து வைக்கிறாரு. அப்புறமா எப்படியோ ஒரு நாள் அது கிச்சனுக்கு போயிடுது, அந்த கேமரா கிச்சனுக்கு போனால் பால் ஃபர்ஸ்ட் அது பூண்டு சட்னி செய்யலாம், பாயசம் செய்யலாம்னு விஷால் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பூண்டு சாதம் செய்யலாம், அந்த மாதிரி பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கிச்சனுக்கு போய் செய்ய ஆரம்பிச்சு தர்ஷிகா வந்து எனக்கு வந்து சுகர் சாப்பிடணும் போல இருக்கு, நான் இருக்கிற பையன் சாதமே கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் வந்து கொஞ்சமாக அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், எனக்கு சாப்பிடணும் போல இருக்குடி அப்படின்னு அன்ஷிதாட்ட சொல்லி ஒன்று பண்ணி சாதம் கிளறதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. சத்யாவுக்கு அதில் ஒரு வாய் கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி. ஆனால் தீபக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல காட்டல, கான்வர்சேஷனில் மட்டும்தான் காட்டுறாங்க. இப்போ திருட்டு கும்பலாம் எழுந்துக்கோங்கன்னும் போது அவ்வளோ யோசிச்சு எழுந்துக்கிறாரு. என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எழுந்துக்கிட்டு நம்மளும் அதில் இருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு உறுத்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ கரெக்டாக நீங்கள் மேனஸ் பேசுவீங்கல்ல, அவ்வளோ கரெக்டாக ரூல்ஸ் பேசுவீங்கல்ல, அவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு இருக்குல்ல, தப்பு செய்யக்கூடாது, ஒரு விஷயத்தை அவ்வளோ கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு. நீங்கள் இப்படி திருட்டுத்தனமாக சாப்பிட்றது தான் உங்களுக்கான நாலேஜ்லேயோ இல்லை நீங்கள் மேனஸ்லேயோ புரிஞ்சுக்கிட்ட விஷயமா, அதையும் அந்த விஷயத்தை ஆரம்பித்து விட்டதே நீங்கள் தான் போது இப்போ திருட்டு கும்பல்லாம் எழுந்துருங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் தானே எழுந்திருக்கணும் சார். நம்மளை கேட்டால் எழுந்துக்கலாம், பிபி டீம் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. விஜய் டிவி ப்ராடக்ட் நம்பர் 25 years ஆஃப் ஆங்கரிங். ஸோ வந்து நம்ம இமேஜை வந்து விஜய் டிவி டேமேஜ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வந்து சைலண்டாக இருக்கலாம். நம்மள சேது சார் வந்து தீபக் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் மட்டும் எழுந்துக்கலாம், இல்லைனா சைலண்ட்டாக வந்து சைடு வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்களா தீபக் சார்? அதனால தான் அந்த திருட்டுக்கு மேலே எழுந்துக்கோங்கன்னு சொல்லும்போது ஒரு ஷாட் கட் ஆகுது, டக்குன்னு அவங்க தீபக் எழுந்த மாதிரி காட்டல. அடுத்த ஷாட்டில் தான் நம்மளுக்கு வந்து தீபக் எழுந்து நின்னும் போது என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது என்ன 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 சாப்பிட்டீங்க, என்ன கொடுத்தாங்கன்னா என்னமோ கொடுத்தாங்களா பூண்டு சாதம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பண்ணுறாரு, அந்த கை வச்சுக்கிட்டு ஏதோ கொடுத்தீங்களேப்பா என்னப்பா அப்படின்னு. ஏன்னா இவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆரம்பித்தது நீங்கள் தானே சார், ஏன் சார் இந்த நடிப்பு நடிக்கிறீங்க? நீங்கள் 25 years ஆஃப் ஆங்கரிங்னு சொன்னது தான் சார் சொல்லியிருக்கீங்க, ஏதாவது நடிப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆர்டிஸ்டா என்ன, நீங்கள் சினி ஆர்டிஸ்டா என்ன? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டெலி சீரியல் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க, ஆங்கரிங் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ரஞ்சித் சார் மாதிரி நீங்கள் வந்து நடிக்க கூட இல்லையே, அப்புறம் இங்கே என்ன சார் இந்த நடிப்பு நடிக்கிறீங்க? என்ன அதுவும் இது டாஸ்க்கு கூட இல்லையே சார் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து அந்த டெவில்ஸ் டாஸ்க்லையாவது ஆடிஷனுக்காக ஒன்று பண்ண சார் என்ன அப்படி நான் நினச்சிக்கிட்டேன் சார் அப்படிலாம் ஒன்று சொன்னீங்க. இப்போ இந்த பால் சாதம் சாப்பிட்றதுலையோ திருட்டுத்தனமாக பூண்டு சாதம் சாப்பிட்றதுலையோ இல்லை அதில் மற்றவங்களை உசுப்பேற்றி விட்றதுலையோ என்ன ஸ்கோர் பண்ண சார் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் தான் அவ்வளோ ஜாக்லின் சௌந்தர்யா கொடுத்த சாப்பாடை கூட வந்து அந்த சாம்பார் சாதத்தை எல்லாரும் சாப்பிட்டாங்க சார். இல்லைப்பா சாப்பிடக்கூடாதுப்பா, ரூல்ஸ் பிரகாரம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. இப்போ எந்த ரூல்ஸில் மற்றவங்களுக்கு தெரியாமல் கிச்சன் கிராசரிஸ் எடுத்து மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உசுப்பேத்து, அவங்களே தான் கம்முன்னு தானே இருந்தாங்க, அவங்க உசுப்பேத்துனது நீங்கள் தானே. அதுலேயும் வந்து பால் இருக்கா இல்லையானும் போது பால் நிறைய இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் தானே. அதுக்கப்புறம் அவங்க கிச்சன் போய் பண்ணும்போது இந்த இடத்துல அன்ஷிதா வந்து ரொம்ப நியாயமாக அவங்களுக்கான விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தர்ஷிகா இல்லை சார் அவங்களுக்கான பால் காலைல விஷாலும் தர்ஷிகாவும் அவங்க பால் குடிக்கலாம் சார் அப்படின்றாங்க. ஏமா சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி பஞ்சாயத்து டீ பஞ்சாயத்து வரும்போது ஒரு விஷயம் போச்சு, அப்போ வந்துட்டு ஜெஃப்ரி குடிச்சதாகவும் ரஞ்சித் சார் குடிச்சதாகவும் ஏன் ஒரு கேப்டன் நியாயமாக நியூட்ரலாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் இவ்வளோ நியாயம் தான் பேசுனீங்களா? சௌந்தர்யா கிட்ட போய் அதை சொல்லும் போது கூட நீ ஏன் அதை சௌந்தர்யா சொன்னேன் டேரெக்டாக சௌந்தர்யா கிட்ட கேட்கவும் உங்களுக்கு பயம் ஜாக்லின் சண்டைக்கு வந்துருவாங்கன்னு. ஆனால் மஞ்சரி மேலே இருக்க வன்மத்தை மட்டும் அந்த இடத்துல கொட்டினீங்க. நீ ஒன்று சொல்கிற அந்த பொண்ணு அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஒன்று பெருசாக்க பார்க்குது. நான் வந்து இந்த டீ பாலில் ஒரு பெரிய விஷயமே ஆக்கிறது இல்லை, அது பெருசாக பார்க்கல அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி சௌந்தர்யிட்ட சொன்னீங்க. ஏன் பெருசாக பார்க்கலன்னா நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறீங்க. நீங்கள் எதையாச்சும் பெருசாக பார்த்து கேட்டால் மற்றவங்க கேள்வி கேட்பாங்க உங்களை. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக பார்க்கல. ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் திருட்டுத்தனமாக பண்ணிக்கிறீங்க, இல்லை உங்கள் கும்பல் கூட சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க தெரியாமல். அப்போ மற்றவங்க உங்களுக்கு கேள்வியும் கேட்க முடிய மாட்டேங்குது, நீங்களும் வந்து அது ஒரு ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிறீங்க. அன்றைக்கி அருண் கேட்டப்போவே வந்து ஜெஃப்ரி கொடுக்கல, இல்லை மற்றவங்க தர்ஷிகா யாரோ கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கூட இவங்க நைட்டு பால் சாதம் சாப்பிட்டதோ இல்லை நைட்டு திருட்டுத்தனமாக சாப்பிட்டதோ அந்த சௌந்தர்யா பொண்ணுக்கு தெரியாது, சாச்சனா மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு தர்ஷிகாவுக்கு தெரிஞ்சதே நைட்டே அவ்வளோ வேலை பண்ண இது எக்ஸ்ட்ரா ட்ரீ வேறையா உனக்குன்னு அவங்க மைண்ட் வைஸில் தான் அந்த அருண் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நைட்டும் அவ்வளோ பண்ணிட்டு இப்பயும் வேறு கேட்குறியடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது ஓப்பனாக சொன்னால் மாட்டிக்கோன்றதுனால சிரிச்சிட்டே சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஹாஷா. இதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த சௌந்தர்யா பொண்ணு ஒன்றும் புரியாமல் அருண் கேட்டு பேசுது, நியாயம் கேட்டு பேசுது.
ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது அவ்வளோ நியாயமாக இருக்கிற ஜெஃப்ரி அன்றைக்கே சௌந்தர்யா அட்ரஸ் பண்ணி எனக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்லன்னு ஜாக்லின் கிட்ட அவ்வளோ நியாயம் பேசுறது. ஏன்னா இத்தினூண்டு டீ குடிச்சது, இத்தினூண்டு பால் குடிச்சது அவங்களுக்கு பிரச்சனை. நான் எனக்கு எப்பவுமே அந்த டீ ஸ்ட்ராங்காக குடிக்க பிடிக்கும், அதனால கேட்டேன். அப்படிலாம் ஜாக்லின் கிட்ட அவ்வளோ நியாயம் சொன்னீங்களே ஜெஃப்ரி. அப்போ மஞ்சரி விஷயத்தில் இப்படி நடந்திருக்குன்னும் போது நீங்கள் அதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கலை. இல்லை உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் தர்ஷிகா ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு இப்போ ஸ்டாண்ட் எடுக்கிற பட்சத்தில் அன்னைக்கு சௌந்தர்யா சொன்ன விஷயத்துல சௌந்தர்யா சைடில் ஒரு நியாயம் இருக்குது, நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் உங்களுக்கு ஒரு இருக்கணும்ல. அன்னைக்கு நீங்கள் தீபக் வக்காலத்து வாங்கினீங்கல்ல, இல்லை தீபக் காப்பாற்றணும்னு நினச்சிங்கல்ல, இல்லை ரஞ்சித் சாரை காட்டி கொடுக்கூடாதுன்னு நினச்சிங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஒன்று பண்ணீங்கல்ல. ஆனால் இன்னைக்கு பதில் சொல்கிறது யார் ஜெஃப்ரி? உங்கள் கேப்டன்சியில் அது நடந்திருக்கு, நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அதுக்கு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லா கேப்டன்சிலையும் கொஞ்சமாச்சும் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க எல்லா கேப்டன்ஸும். இந்த விஷயத்தில் சரியில்லை, இந்த விஷயத்தில் சரியாக இருந்ததுன்னு கொஞ்சமாவது ஒரு 50-50க்காக ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாரையும் லூஸ் விட்டுட்டோ இல்லை உங்களை யூஸ் பண்ணி மற்றவங்க உங்களை டம்மி ஆக்கிட்டு மற்றவங்களாம் அந்த கேப்டன்ஷிப்பை வந்து ரூல் பண்ணியிருக்க பட்சத்தில் உங்களுக்கான பேர் ரிப்பேர் ஆனது தான் மிச்சம். இப்போ இது உங்களுக்கு ஒரு கேப்டன்சி கிடச்சா அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலங்கிறது தானே இருக்குது. இல்லை நீங்கள் தீபக் சார் கிட்ட நல்ல பேர் வாங்க பண்ணீங்களா, ரஞ்சித் சார் கிட்ட நல்ல பேர் வாங்க பண்ணீங்களா, இல்லை அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் பேட்ஜை எடுக்கவே இல்லை, உங்களுக்கு அவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னாலுமே ஹவுஸ்மேட்ஸ் பேட்ஜ் எடுக்கல. ஆனால் இன்னைக்கு வீக்கெண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பேட்ஜை எடுத்திருந்தா கூட வீக்கெண்டில் மற்ற இருக்கிற 2 பேட்ஜுக்கோ இல்லை அந்த பேட்ஜ் எடுத்தது ஒரு விஷயம் தனி, அது இல்லாமல் நல்ல விஷயம் ஒரு சிலர் பண்ணியிருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பேட்ஜே எடுக்கலனாலும் டோட்டல் இமேஜ் டேமேஜ் தான். உங்கள் கேப்டன்ஸில் இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான காரணம் தீபக் தானும் போது அந்த தீபக் சார் காலைல வயிறு வலின்னு சொல்லி தான் நீங்கள் அந்த டீ பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வந்தீங்க, அந்த டீ தான் அப்படி இப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நைட்டில் அந்த பால் சாதம் குரூப்லேயே முதல்ல ஆரம்பித்தது தீபக் தான். இது உங்களுக்கு தெரியாது இல்லை? இப்போ தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்கன்னு. அதுதான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது. அந்த ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா இன்னுமே யார் என்ன சொன்னாலும் அந்த விமர்சனத்தை பற்றி யோசிக்காமல் நம்ம சரியாக இருக்குமா, அந்த பொறுப்பில் வந்து நம்ம நியாயமாக இருக்குமா, பார்ஷியாலிட்டி காட்டாம அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுதான் அந்த கேப்டன்சியில் பிக் பாஸ் டீமில் வருஷம் அந்த சீசனில் அந்த கேப்டன்சி வரும்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்குது. ஆனால் அதே டைமில் அந்த கேப்டன்ஷிப்னு வரும்போது அந்த ஃபேவரட்டிசமோ பார்ஷியாலிட்டியோ காட்டாமல் அவங்க எப்படி அந்த கேப்டன்சியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களோடது அந்த ஒரு லீடர்ஷிப்பை காட்டுற குவாலிட்டி. தீபக் எவ்வளோ சாமர்த்தியமாக நல்ல பேர் வாங்கிட்டார் அவர் கேப்டன்சியில். ஆனால் அதே உங்கள் கேப்டன்சியில் உங்களே தப்பு பண்ண வச்சு உங்களை கேள்வி கேட்கவும் விடாமல் உங்கள் கூடவே வந்து டீ குடிச்சிட்டு இப்போ உங்களுக்கு பின்னாடியும் போயிட்டு நைட்டில் வந்து திருட்டு கும்பல் சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு இப்பயுமே அங்கே அவர் சாரி கூட கேட்கல. அன்ஷிதா சமாளித்து அவங்க பால் இல்லை சார், அவங்க குடிக்கலாம் சார் அப்படின்றாங்க. அவங்க மலையாளம் அழகாக இருக்குது, மலையாளம் கலந்து அந்த தமிழ் வந்து அழகாக இருக்குன்னு சோஷியல் மீடியாலாம் அப்படி ஸ்டார்டிங்லலாம் முத்து கூட அந்த கான்வர்சேஷனில் எனக்கு உங்க கூட பேச இஷ்டம் இல்லை அப்படிங்கிற டைலாக்லாம் அவ்வளோ வைரலாக போச்சு, அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஜங்கா ஜிங்கு ஜிங்கா அதெல்லாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் சுனிதாவோடது அந்த லாங்குவேஜுமே அவங்க தமிழ் வந்து அப்படி வந்து புரியாமல் பேசினாலுமே அதையுமே எல்லா ஆடியன்ஸும் ரசித்தாங்க. ஏன்னா அவங்க வார்த்தையில் ஒரு உண்மை இருந்துச்சு. இப்போ அன்ஷிதா வன்மத்தை கொட்டுறதும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துலையுமே தர்ஷிகாவை காப்பாற்றணும்னு ஒன்று பண்ணுறதும் இல்லை இவங்க சைடில் தப்பே இல்லைன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதும் அது என்ன சொல்கிறது, நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைங்க தமிழில் நீங்கள் அப்பட்டமாக பொய் சொல்கிறதையும் வன்மத்தை கொட்டுறதையும் பார்க்க நல்லா இல்லை அன்ஷிதா. நீங்கள் மலையாளத்தையும் தமிழும் கலந்து பேசுறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அதில் அந்த வார்த்தைங்களில் கொஞ்சம் நியாயமாக பேசுங்க, வன்மத்தை கொட்டாதீங்க. அப்போ வந்து தர்ஷிகா பால் குடிக்கலங்கிறது அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அதனால் அவங்க நைட்டு குடித்தாங்க நியாயப்படுத்துகிற நீங்கள் மஞ்சரியோட நியாயம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே புரியவே இல்லையா? மஞ்சரிக்கான ஒரு சின்ன நல்ல விஷயம் கூட உங்கள் கண்ணில் படவே இல்லையா? இல்லை அந்த பொண்ணு வந்து கேமுக்காக தான் இதை பண்ணுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கேமாக பார்க்காம எல்லா இடத்துலையும் வன்மத்தை கொட்டுறீங்க. அன்றைக்கி அந்த சௌந்தர்யா வந்து டீ பஞ்சாயத்து கொண்டு வரும்போதும் மஞ்சரி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு சௌந்தர்யா அட்ரஸ் பண்ணுதுன்னா அதே மஞ்சரி அந்த விஷயத்தை எடுத்து வச்சு தான் நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பண்ணியிருப்பீங்க, விட்டுருக்க மாட்டீங்க. அந்த நல்ல வேலையாக அந்த விஷயம் சௌந்தர்யா கண்ணில் பட்டுச்சு. ஒரு வேளை மஞ்சரி கண்ணில் பட்டுருந்தா மஞ்சரியும் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. அட்ரஸ் பண்ணுறன்ற பேரில் அட்ரஸ் பண்ணி வாங்கி கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் யாரும் அந்த பொண்ணுக்கு ஸ்டாண்ட் எடுத்துருக்க மாட்டீங்க, நியாயமான ஸ்டாண்டை எடுத்துருக்க மாட்டீங்க. அந்த பொண்ணு வேணும்னே பண்ணுது, இல்லை வேணும்னே ஜெஃப்ரி பேட்ஜ் எடுக்க சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் ஒன்று பண்ணியிருப்பீங்க. இப்போ சௌந்தர்யா அவங்க குரூப்பில் இருக்க சௌந்தர்யாவே எடுத்து வைக்கும்போது உங்களால் சௌந்தர்யாவே அட்டாக் பண்ண முடியல, அதே சமயத்தில் ஜெஃப்ரியை விட்டு கொடுக்க முடியல. ஒருவேளை சௌந்தர்யா வாஷா சொல்லிட்டா ஜாக்லின் வந்துருவாங்களோன்னு உங்களுக்கு பயம். ஸோ சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வந்துருவாங்க செஞ்சிருவாங்களோ உங்களுக்கு ஒரு பயம் இருக்க பட்சத்தில் நீங்கள் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டீங்கல்ல. அதே அந்த மஞ்சரி பொண்ணு நியாயமான ஒரு கொஸ்டினே அந்த பொண்ணு கொஞ்சம் மாற்றி தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் பேசுச்சு, இல்லைனா முன்னாடி சொன்னது பின்னாடி பேசலை செய்யலன்னு 1-2 அந்த பொண்ணு ஸ்பீச்சிலையும் ஃப்ளாஸ் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னது அந்த பால் விஷயத்தில் ஒன்று கரெக்டாக தான் பாயிண்ட் வச்சுது. நீங்கள் வந்து இப்போ தர்ஷிகா விஷயத்தில் பூசி மழுப்புறீங்களே, தப்புன்னு எழுந்து நின்ட்டீங்க. ஒன்று ஒத்துக்கோங்க, செஞ்சதையே நியாயப்படுத்துறீங்க. இதில் தர்ஷிகா இன்னும் ரொம்ப நியாயம்.
அவங்க வந்து இல்லை சார் நான் எப்பயுமே பால் குடிக்க மாட்டேன் சார், காலையில் பால் கூட இல்லை சார், நான் ஈவினிங்கும் பால் குடிக்கல சார், எனக்கு வந்து நான் ஒன் டைம் குடிக்க மாட்டேன் சார், அப்போ அதை சேர்த்து வச்சு நான் வந்து அப்போ கூட பொதுவில் சொல்லிடுவேன், எனக்கு அது வந்து நான் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன், அப்படிதான் சார் அன்னைக்கு பண்ணேன் அப்படின்னு வர்ற பட்சத்தில் அப்போ கேட்குறாரு சேது சார், அப்போ உன் ஷேர் நீ தனியாக வச்சுமா? இல்லை சார் தனியாக வைக்க மாட்டேன், அது மொத்தத்தில் இருக்கும்னா 2 நாள் 3 நாள் எப்போ எனக்கு குடிக்கணும்னு தோணலையோ அப்போ வச்சுட்டேன்னா அதை எடுத்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிடுவேன்னா, அப்போ நீங்கள் அதை எடுத்து வைக்கலன்னா உங்கள் ஷேர் இல்லை தானம்மா, அது பொது ஷேர் தானம்மா, இதைத்தான் நம்ம மஞ்சரிக்கு சொன்னீங்க, மஞ்சரி இதுதானே சொன்னாங்கன்னா ஆமாம் சார், அப்போ அவங்களுக்கும் கொடுக்க மாட்டா அது கேரி ஃபார்வர்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க, உங்கள் ஷேரை நீங்கள் எடுத்தும் வைக்கல தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அப்போ பொதுவில் இருக்கிறது நீங்கள் நினச்சப்போ பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் நினச்சப்போ பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? இதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு குரூப், அதுக்கு அன்ஷிதா தான் லீடர், தீபக் லீடர், அன்ஷிதா பிஏ, நீங்கள்லாம் என்ன எம்ப்ளாயீஸா கேட்குறேன். அதுதான் சொல்கிற டீம் ஃபார்ம் சேம் குரூப்னு நான் அப்போவே போட்ட வீடியோக்கான காரணம் இதுதான். இதுக்கு மேலே இந்த டீம் கண்டினியூ ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மஞ்சரி வந்து இன்னைக்கு வந்து சேது சார் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கான நியாயத்தை எடுத்து வச்சு பேசினதுலையும் எல்லாருக்கும் ரோஸ்ட் விட்டதுலையும் கேப்டன்சியில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குன்னு ஜெஃப்ரிக்கு விட்ட ரோஸ்ட்லையும் இனிமேல் கேப்டன்சியில் யாருமே தப்பு பண்ணக்கூடாது, இல்லை யார் தப்பு பண்ணாலும் அது வந்து அட்ரஸ் பண்ணி வீக்கெண்டில் கேள்வி கேட்கப்படும். அதே மாதிரி பார்ஷியாலிட்டி எங்கேயாச்சும் அங்கே வீட்டில் நடந்துச்சுன்னா அதுவும் அட்ரஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை இன்னைக்கு எடுத்து வச்சது செம்ம சூப்பர் சேது சார். நீங்கள் நேற்று கோவா கேங் ரோஸ் பண்ண கூட எனக்கு பெருசாக தெரில, இன்னைக்கு தனித்தனியாக அந்தந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிங்க பார். ஏன்னா அந்த வீட்டில் அதுதானே சார் முக்கியமாக அந்த ஃபுட்டை மெயினாக வச்சு கேம் ஆடுறாங்க. அந்த ஃபுட்டு பத்தலை இல்லை நினச்சதை சாப்பிட முடியல கிடைச்சதை வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அது அந்த ஃபுட்டோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, சாப்பிடணும் நல்ல ஃபுட்டு சாப்பிட முடியல இல்லை கிடைக்கிறப்போ சாப்பிடணுன்றது எல்லாருக்குமே அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமா இருக்குன்னு இது ஒரு குரூப் நீங்கள் பண்ணீங்க. இதில் அந்த மேனஸ் ராஜா தான் இதுக்கு லீடர் வேறு ஆரம்பிச்சு விட்டது. அவ்வளோ நியாயமாக இருக்கவர் ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணோன்னா, இல்லை சார் இல்லை ஜெஃப்ரி மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் சார் ஆரம்பிச்சு விட்டேன், இல்லை மற்றவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார், நான் தான் சார் ஏதாச்சும் ஒன்று யாருக்கும் பசிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னு ஒத்துக்க வேண்டியது தானே சார். அன்ஷிதா தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த குரூப்புக்கு எல்லா பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டியது தானே. அது ஒன்றுமே தெரியாமல் அது என்னமோ கொடுத்தீங்களா, என்னது அது பூண்டு சாதம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு பெட்ரூமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுனால அந்த கேமராவில் கேட்சப் ஆனதை 1 hourல காட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டார் போல. ஏன்னா இவர் விஜய் டிவி சீனியர் ஆர்டிஸ்ட் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால காட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க போல. இப்போ காட்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவரோட எப்படி இருக்கு ஆட்டிடியூடு, இதுக்கப்புறம் சட்டிலாக ப்ளே பண்ணுறாரா இல்லை ஸ்ட்ராட்டஜியை மாற்றி வேறு மாதிரி பண்ண போகிறாரா? ஏன்னா இவர் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டே இருந்த மஞ்சரியை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இனிமேல் மஞ்சரி கிட்ட யாராச்சும் பேசணுன்னா அந்த கான்வர்சேஷன் எப்படி போகும், இல்லை பார்ஷியாலிட்டி காட்டுற கேப்டன்சி எப்படி வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க வீக்கெண்டில் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டஸ்டன்ஸுக்கு. இதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் வந்து சேது சாருக்கு தான் கண்டிப்பாக சொல்லணும். இதில் வந்து விஜய் டிவிக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிடணும். இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி இல்லாமல் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் எல்லா பஞ்சாயத்து அட்ரஸ் இனிமேல் வந்து என்ன சொல்கிறது எபிசோட்ஸில் இன்னும் கொஞ்சம் வந்து இனிமேல் தான் கேம் வந்து ரொம்பவே கொஞ்சம் சூடு பிடிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல், இந்த ஜால்ரா கும்பல் இல்லாமல், இந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு கேம் ஆடாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேமை வந்து யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கான சப்போர்ட்டை பிபி டீமும் சரி, நான் பார்த்துட்டு இருக்க நம்மளும் சரி, ஓட்டிங் ப்ராசஸ் பண்ணுறவங்களும் சரி, அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.